மதுரையில் நிதி நிறுவனம் நடத்தி வாடிக்கையாளர்களிடம் 55 கோடி ரூபாய் மோசடி செய்து பிரபல தொழிலதிபர் குடும்பத்தோடு தலைமறைவானதால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சியடைந்தனர். 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த SRP சில்க்ஸ் நிறுவனத்தை நடத்தி வந்த அருண்லால் என்பவர் நிதி நிறுவனம் உள்ளிட்ட புதிய தொழில்களை தொடங்கினார். நிதி நிறுவனம் மூலம் 55 கோடி ரூபாய் சேர்ந்த நிலையில் வாடிக்கையாளர்களுக்கு பணம் தராமல் ஏமாற்றி மிரட்டியதாக கூறி ஏராளமானோர் அந்நிறுவனத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். தீய சக்தி ஆட்சி என்றாலே ஏமாற்று பேர்வழிகள் துணிச்சலாக மோசடியில் ஈடுபடுவதாக விமர்சனம் எழுந்துள்ளது. என் மகன் பார்வை இல்லை, ஸ்காலர்ஷிப்பு எல்லாம் சேர்த்து 11.5 லட்சம் கொடுத்துருக்கோம். 7 லட்சம் கொடுத்துருக்கோம், 11.5 லட்சம் கிடைக்கும்னு போட்டிருக்கோம். ஒரு பைசா கூட இல்லை. 2.5 வருஷமாக நாங்களும் அலைகிறோம். 2.5 வருஷமாக அந்த தாரேன் இந்த தாரேன்னு சொல்கிறாங்க. ஒன்றும் கொடுக்கவே இல்லை, ஒன்றும் வாங்கவே இல்லை சார். எப்படியாச்சும் வாங்கி கொடுங்க எங்களுக்கு. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானையில் பழுதடைந்து முடங்கி கிடக்கும் அம்மா பூங்காவால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். அதிமுக ஆட்சி காலத்தில் பொதுமக்களின் நலன் கருதி மிகுந்த தொலைநோக்கு பார்வையுடன் கொண்டு வரப்பட்ட அம்மா பூங்கா தற்போது திமுக அரசின் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் பாழாகி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் நிர்வாக திறனற்ற திமுக அரசு அரசியல் காழ்ப்புணர்ச்சியை துறந்து பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியத்தை உறுதி செய்யும் வகையில் அம்மா பூங்காவை மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அந்த காலகட்டத்திலே கட்டினது அப்படிங்கிறப்ப நல்லா உடற்பயிற்சி உபயோகங்கள் இதெல்லாம் இருந்துச்சு. நல்ல மக்கள் பயன்பாட்டுக்கு இருந்துச்சு. டெய்லியும் ஒரு 50லேருந்து ஒரு 100 பேர் நல்லா உடற்பயிற்சி செஞ்சு நல்லா பயன்பட்டுக்கிட்டு வந்தாங்க. இப்போ தற்போது சூழ்நிலை பார்த்தோம்னா இது ரொம்ப டேமேஜ் ஆகி கிடக்கு. உள்ள உபயோகங்கள் எதுவுமே இல்லை. அதனால் நாங்கள் அதாவது கவர்மெண்ட்டுக்கு என்ன வேண்டுதல் வைக்கிறோம்னா, சிசிடிவி கேமராவோட திரும்பவும் உடற்பயிற்சி பொருட்கள் எல்லாத்தையும் கொடுத்து ஒரு மக்களுக்கு பயன்பாட்டு கொண்டு வரணும்னு நான் வேண்டி கேட்டேன். தர்பூசணியில் சுவை மற்றும் நிறத்திற்காக ரசாயனங்களும் நிறமிகளும் சேர்க்கப்படுவதாக செய்திகள் பரவுவதால் தர்பூசணி விற்பனை பாதிக்கப்பட்டுள்ளதாக செங்கல்பட்டு SP அலுவலகத்தில் விவசாயிகள் புகார் அளித்தனர். உறுதிப்படுத்தப்படாமல் பரவும் போலி செய்திகளால் நல்ல விளைச்சல் இருந்தும் தர்பூசணி விற்பனை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். விளைபொருட்கள் குறித்து பரவும் போலி செய்திகளை உணவு பாதுகாப்பு துறையினர் கண்டுகொள்ளாமல் அலட்சியத்தில் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் வீட்டை சுற்றி ஆக்கிரமித்துள்ள சீமை கருவேல மரங்களை அகற்ற கோரி மூதாட்டி ஒருவர் மண்ணெண்ணெய் கேனுடன் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த 4 வருட காலமாக சீமை கருவேல மரங்களை அகற்ற கோரி நிர்வாக திறனற்ற திமுக அதிகாரிகளிடம் மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காததால் மனமுடைந்த மூதாட்டி மண்ணெண்ணெய் கேனுடன் தீக்குளிக்க முற்பட்டது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் மூதாட்டி கண்ணீர் மல்க விடியாத விளம்பர மாடல் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளார்.